லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனன் மூலம் பல கோடி ரூபாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்றுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன். நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டையும் கேட்கறீங்க. எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சோசியல் மீடியா அட்வைசரா இருக்காரு? எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு விசிக தலைகீழா நின்னாங்க? அதனால் நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் போய் கேளுங்க. நான் ஆதவ அர்ஜுனா? ஒரு நிமிஷம், நான் ஆதவ அர்ஜுனா? இல்ல ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன். சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? அவருடைய சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு? விசிக கட்சியில பொறுப்பில் இருக்கார். அவருடைய சொந்த மருமகன் விசிக வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார். அவரை கூப்பிட்டு பிரஸ் நடத்த சொல்லுங்க. கேள்வி அவருக்கு போகணும். எங்கிட்ட கேட்கறீங்க? அந்த நிறுவனத்துல இல்லை. நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆதவ அர்ஜுன் லாட்டரி மார்ட்டின் மருமகன், விசிகேல இருக்காரு. மு.க. ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக வந்து ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும். புரோரேட்டை பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. திமுக போய் பண்ணுங்க. கும்மடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக எதுக்கு இவ்வளவு பணம் போய் கேட்கணும். அந்த கேள்வி கேட்காம சுத்தி வள சென்னை கேட்கணும். மார்ட்டினோட ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து விசிகால தான் இருக்காரு. அவர் மூலியமா தான் வந்து கருப்பு பணம் வருமா போறோம் சொல்லிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவரை வந்து விசாரணை நிறுவனங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கின்றன. விசாரணையில் அப்படி இருந்தால் அவர்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கட்டும். எங்கள் கட்சியில் அவர் ஒரு தொண்டர், ஒரு பொறுப்பாளர், அவ்வளவுதான். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அவர் மீது நடவடிக்கை இது ஒரு யூகமான கேள்வி. முதல்ல விசாரணை நிறுவனங்கள் செய்யட்டும். குற்றம் செய்யப்பட்டிருப்பது உண்மையாக இருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கட்டும். அதில் நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம்.